கல்லூரி மாணவர். கல்லை கட்டி கிணற்றில் வீசிய கொடூரம். போலீசாரை கலங்கடித்த கில்லாடி திருடன். ஸ்கெட்ச் போட்டு கைது செய்த காவல்துறையினர். முன்னாள் அமைச்சர் சிவகுமார் வெட்டி படுகொலை. புதுச்சேரியில் பட்ட பகலில் அரங்கேறிய கொடூரம். நிலம் வாங்கி தருவதாக மோசடி செய்த நிறுவனம். 6 பேர் கொண்ட கும்பலில் 3 பேர் கைது. வேலை வாங்கி தருவதாக நூதன முறையில் மோசடி. 8 பேரை ஏமாற்றிய ரயில்வே ஊழியர் கைது. தேனி மாவட்டம் பெரியகுளம் ஸ்டேட் பேங்க் காலனியை சேர்ந்தவர் மணிக்கட்டி. இவரது மனைவி ஈஸ்வரி. கூலி தொழிலாளிகளான இவர்களுக்கு 2 மகன்கள் மற்றும் 2 மகள்கள் உள்ளனர். 2 மகள்களும் திருமணமாகி வெளியூரில் உள்ள நிலையில் இவர்களது மூத்த மகன் அருண்பாண்டி கோயமுத்தூரில் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். இவர்களது 4வது மற்றும் இளைய மகனான கார்த்திக் ராஜா வேலையின்றி ஊர் சுற்றி வருவதுடன் குடிப்பதற்காக பெற்றோரிடம் பணம் கேட்டு அடிக்கடி தொல்லை கொடுத்தும் வந்துள்ளார். மேலும் தினமும் குடித்துவிட்டு வந்து தனது தாய் தந்தையை அடித்து கொடுமைப்படுத்தி வந்துள்ளார். இது தவிர அப்பகுதியில் வசிப்பவர்களிடம் பணமும் கேட்டு அவர்கள் தர மறுத்தால் தகாத வார்த்தையில் அவர்களை திட்டியும் அச்சுறுத்தியும் வந்துள்ளார். எங்க பகுதியில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் ராஜான்னு ஒரு பையன் கடந்த 6 மாதம் 3 வருஷமா வந்துட்டு போதைப் பொருள் எடுத்து கஞ்சா தண்ணி மாத்திரைன்னு எடுத்து அவனுக்கு மைண்ட் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு. குடிக்க பணம் இல்லைன்னா அவங்க அம்மாவை போட்டு அடிக்க அப்பாவை போட்டு அடிக்க ரோட்டில் வந்து வரவங்க போகிறவங்கள்ட்ட போய் காசு கேட்க காசு கொடுக்காமல அவங்கள வந்து தகாத வார்த்தையில் பேசி ரொம்ப இந்த பகுதியில் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். சமீப காலமாக கார்த்திக் ராஜா குடிப்பதற்கு தேவையான பணம் தர அவரது பெற்றோர் மறுத்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அவர் தாய் தந்தையை கயிற்றால் கட்டி அடித்து உதைத்து வீட்டில் போட்டு பூட்டிவிட்டு வெளியே சென்று விட்டார். பூட்டிய வீட்டிற்குள் மணிக்கட்டியும் அவரது மனைவி ஈஸ்வரியும் அலறும் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்து வீட்டில் வசிப்பவர்கள் மணிக்கட்டி மற்றும் அவரது மனைவியை மீட்டு பின்னர் காவல்துறையினருக்கும் தகவல் அளித்துள்ளனர். மேலும் அப்போது அங்கு வந்த கார்த்திக் ராஜாவையும் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். சொன்னே நான் எதுவுமே சொல்ல அடிக்க வந்து ஆளை வச்சு வரட்ட ஆரம்பிச்சாங்க சார். நான் போய் எங்க அக்கா வீட்டுல சொல்லி எங்க அக்காட்ட போய் சொல்லிட்டேன் சார். போலீஸ் விசாரணையில் கார்த்திக் ராஜா மனநலம் பாதிக்கப்பட்டவர் என சந்தேகிக்கின்றனர். மேலும் அப்பகுதி மக்களும் அதையே ஊர்ஜிதப்படுத்துகின்றனர். ஸ்டேட் பேங்க் காலனியில் கார்த்திக் ராஜான்ற ஒரு இளைஞர் இருக்காரு. அவர் போதைக்கு அடிமையாகி ரொம்ப மனநலம் பாதிக்கப்பட்ட நிலைமையில போற வர பொதுமக்கள் எல்லார் இடத்துலையும் ரொம்ப இடையூறு செஞ்சுக்கிட்டு ரொம்ப மிகப்பெரிய தொந்தரவாக இருக்குது. அதனால பலர் வந்து பாதிக்கப்படுறாங்க. அவருடைய விஷயத்துல அவரை ஒரு நல்ல ஹோம்ல சேர்த்து அவர் ஒரு மனிதன் ஆக்கணும். கார்த்திக் ராஜா தனது பெற்றோரை தாக்குவது முதல் முறை அல்ல என்றும் அடிக்கடி அவர் இதுபோல் செய்வதாகவும் கூறப்படுகிறது. கார்த்திக் ராஜா குறித்து காவல்துறையினரிடம் புகார் அளித்தாலும் கார்த்திக் ராஜா மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதால் காவல்துறையினர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இவன் கடைசி மையன் இந்த மாதிரி அந்த 3 வருஷமே எங்களை படாத பாடுபடுத்திட்டு இருக்கேன். இவன் நான் ஏதாச்சும் ஒரு ஆஸ்பத்திரியில் சேர்த்து எங்களை கொண்டு வந்து என் பிள்ளைய நல்லபடியாக ஆக்குங்க. அதனால நான் காவல்துறையே விடிய காலம் நாங்கள் கொடுத்தோம், எடுக்க மாட்டேன்றாங்க. திருப்பி மறுபடியும் எங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வந்துடும் சொல்லி நாங்கள் பிடிச்சி கொண்டு போயிருக்காங்க. இதை நாங்கள் வைக்க மாட்டோம், நீங்கள் இடமும் கூட செய்யுங்கன்றாங்க. காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்காமல் மீண்டும் மீண்டும் வீட்டிற்கே அனுப்பி வைப்பதால் தான் கார்த்திக் ராஜா மேலும் மனநலம் பாதிக்கப்பட்டு பெற்றோரை சித்திரவதை செய்வதாக கூறப்படுகிறது. இதனால் தங்களது உயிருக்கு தொடர் அச்சுறுத்தல் இருப்பதாக கார்த்திக் ராஜாவின் பெற்றோர் கருதுகின்றனர். மகன் ரொம்ப 3 வருஷமாக ரொம்ப சித்திரவதை கொடுமையா இருக்கு. ராத்திரி அதெல்லாம் பிடிச்சி கட்டி போட்டுட்டா. இதனால எங்களுக்கு உயிருக்கு காவல்துறை கார்த்திக் ராஜாவிற்கு உரிய சிகிச்சை அளித்து அவரை முழு மனிதனாக்கி மீண்டும் பெற்றோருடன் ஒப்படைக்க வேண்டும் என்பதே பெற்றோர் மற்றும் அவ்வூர் பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் அருணகிரி சத்திரம் பகுதியில் உள்ள
கான்ட்ராக்டர் பொன்னுசாமி தெருவைச் சேர்ந்தவர் தாமோதரன். தனது மனைவி மீரா, மகன்கள் யுவராஜ், தனுஷ் ஆகியோருடன் வசித்து வந்தார். ஆரணி டவுன் கொசப்பாளையத்தில் வசித்து வருகிறார் தாமோதரனின் மாமனார் சந்திரன். சமீபத்தில் சந்திரனின் மனைவி இறந்துவிடவே அவருக்கு துணையாக தினமும் இரவில் தாமோதரனின் மூத்த மகனும் 8ஆம் வகுப்பு மாணவருமான யுவராஜ் தூங்கி வந்துள்ளார். மேலும் யுவராஜ் தினமும் காலை 7 மணிக்கு தனது தாத்தா சந்திரன் வீட்டிலிருந்து எழுந்து தனது வீட்டுக்கு வந்து குளித்துவிட்டு பின்னர் பள்ளிக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். என் பையன் வந்து 2 வருஷமா எங்கள் அம்மா செத்துறதுனால தாத்தாவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறது, நைட்டில் தூங்குறது எல்லாம் அவங்க வீட்டில் தான் பண்ணுறது. குளிக்கிறது, ஸ்கூல் போகிறது இங்கே வந்து தான் என்கிட்ட தான் பண்ணிவிட்டு கரெக்டாக போவான், கரெக்டாக வந்துடுவான். என் பையன் கரெக்டாக நடந்துப்பான். இந்நிலையில் கடந்த 8/12/2016 நாளன்று காலையில் தனது தாத்தா சந்திரன் வீட்டிலிருந்து எழுந்து தனது வீட்டுக்கு புறப்பட்ட யுவராஜ் வீடு வந்து சேரவில்லை. காலை 9 மணி ஆகியும் மகன் யுவராஜ் வராததால் அவருடைய தாத்தாவுக்கு செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு தாமோதரன் கேட்டபோது யுவராஜ் காலையிலேயே சென்று விட்டதாக கூறியிருக்கிறார். இதனை கேட்டு பதற்றமடைந்த பெற்றோர் உடனடியாக உறவினர்கள் மற்றும் யுவராஜின் நண்பர்களின் வீடுகளில் தேடி இருக்கின்றனர். எங்கு தேடியும் யுவராஜ் கிடைக்காததால் ஆரணி நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். 8ஆம் தேதி காலையில் ஒரு 7 மணிக்கு என் மாமனார் வந்து பையனை அனுப்பிச்சிட்டு இருக்காரு. மாமனார் வருவார். அன்றைக்கி 8ஆம் தேதி மட்டும் 7:30 மணிக்கு 7 மணிக்கு அனுப்பிச்சிருக்காரு. ஆனால் திரும்பி எங்கள் வீட்டுக்கு வரவே இல்லை. அப்போது ஏன் வரலன்னு விசாரிக்கும் போது நானும் எங்கள் உணவில் எல்லாரும் போட்டு விசாரிச்சுட்டு இருந்தோம். விசாரிக்கும் போது எங்கேயும் கிடைக்கல. அப்போது வந்து போலீஸில் புகார் போய் கொடுத்தோம். இந்நிலையில் 4 நாட்களுக்கு பிறகு ஆரணியை அடுத்த வேலப்பாடி ஊராட்சிக்குட்பட்ட சிவசக்தி நகர் பகுதியில் உள்ள ஒரு விவசாய கிணற்றில் சிறுவனின் பிரேதம் மிதப்பதைக் கண்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக தாமோதரனுக்கும் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த ஆரணி கிராம காவல் நிலைய போலீசார் முகம் சிதைந்திருந்த பிரேதத்தை பார்த்துவிட்டு அது சிறுவன் யுவராஜாக இருக்கலாம் என சந்தேகித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த யுவராஜின் பெற்றோர் பிரேதத்தில் இருந்த உடைகளை வைத்து அது தங்களது மகன் யுவராஜின் உடல்தான் என அடையாளம் காட்டினர். போலீசார் சிறுவன் யுவராஜ் பிரேதத்தை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்கு ஆரணி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கிணற்றில் மிதந்த சிறுவன் யுவராஜின் பிரேதத்தில் கருங்கல் கயிற்றால் கட்டப்பட்டிருந்ததால் உறவினர்கள் இது கொலைதான் என குற்றம் சாட்டினார்கள். இதனையடுத்து சிறுவனின் தாத்தா வீட்டிலிருந்து சிறுவனின் வீடு வரையிலான வழிகளில் உள்ள கடைகளின் சிசிடிவி கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்தனர். அப்போது RMKV பட்டு மாளிகைக்கு வெளியே வைத்திருந்த கேமராவில் காணாமல் போன சிறுவன் யுவராஜ் அதே பகுதியைச் சேர்ந்த ஒருவருடன் இருசக்கர வாகனத்தில் உட்கார்ந்து செல்லும் வீடியோ ஃபுட்டேஜ் சிக்கியது. சிறுவன் யுவராஜை அழைத்து சென்றது அதே பகுதியைச் சேர்ந்த தாமோதரனின் உறவினரான தேவராஜ் என்பவரின் மகன் ஜெயக்குமார் என்பது விசாரணையில் தெரியவந்தது. சொல்றாங்க, அது எனக்கு தெரியாது. போலீஸ் ஸ்டேஷனில் இட்டு போய் அந்த கேமரா காட்டினாங்க. ஆனால் கொண்டு போயிருக்கிறது என் பையன்தான். அது மட்டும் தான் சொல்லிருக்கு. நான் இருந்து கைது செய்யப்பட்ட ஜெயக்குமார் என்பவர் இருசக்கர வாகனத்தில் யுவராஜ், இந்த இறந்து போன யுவராஜை உட்கார வைத்து சென்ன ஒரு ஃபுட்டேஜை வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் அதுதான் கிடைத்தது. அதை வைத்து நாங்கள் திரும்பவும் விசாரணை செய்ததில் வந்தவாசி ரோட்டில் உள்ள ஒரு இடைமேடை சிசிடிவி கேமராவில் சேம் டிட்டோ இதே நபர் அந்த பையனை அந்த கிணற்றுக்கு அருகில் உள்ள ஏரியாவில் எடுத்து சென்றார். இதனையடுத்து தாமோதரன் அதிர்ச்சி அடைந்தார். காரணம், யுவராஜை தேடும்போது ஜெயக்குமாரும் சேர்ந்து தேடுவது போல நடித்திருக்கிறார். குற்றவாளியாக ஜெயக்குமார் வந்து அவரும் என் கூட வந்துட்டு இருந்தார். எல்லா இடத்துக்கும் அவரும் தேட்டர் போல பாவனை பண்ணியிருக்காரு. நான் அப்புறம் சரி கொடுத்துட்டு வந்தோம். மறுநாள் வந்து கிடைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்தாங்க சார் காவல் நிலையத்தில். இதனையடுத்து கல்லூரி மாணவரான ஜெயக்குமாரை பிடித்து வந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் BCA படிப்பை பாதியிலேயே நிறுத்தியிருந்த ஜெயக்குமார் ஏற்கனவே சிறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு பணம் சம்பாதித்து வந்ததும் இதனைத் தொடர்ந்து பணம் பறிப்பதற்காக யுவராஜை கடத்தியதும் தெரியவந்தது. கைது செய்து அவன் விசாரணை செய்து இவர் பல்வேறு இடங்களில் அவன் இந்த செல்போன் வாங்கி தருவதாக ஸ்டூடெண்ட் படிக்கிற பையன், அதனால ஸ்டூடெண்ட்ன்றதுனால செல்போனை வந்து ஆன்லைனில் வாங்கி தரேன் அப்படின்ட்டு பல்வேறு ஸ்டூடெண்ட்கிட்ட பணத்தை வாங்கியிருக்கான். வீட்லேயே சம்பந்தமாக அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அவன் வந்து கண்ட்ரோலுக்கு ஆகலை.
அதனால சரி இவனை இந்த பையனை வச்சு பணம் சம்பாதிக்கலாம். போலீசாரின் விசாரணையில் யுவராஜை கடத்தியது எப்படி என்றும் சிறுவனை கிணற்றில் தள்ளி கொன்றது குறித்தும் முகத்தில் எவ்வித சஞ்சலமும் இன்றி நடித்து காட்டினார் ஜெயக்குமார். சிறுவன் யுவராஜ் தனது தாத்தா வீட்டிலிருந்து வெளியே வந்தவுடன் அவனிடம் நைசாக பேச்சு கொடுத்த ஜெயக்குமார் தனது மிதிவண்டி விவசாய கிணற்றுக்கு அருகில் உள்ளதாகவும் அதனை இருசக்கர வாகனத்தில் எடுத்து வந்து விடலாம் எனவும் கூறி யுவராஜை அழைத்து சென்றிருக்கிறார். விவசாய கிணற்றுக்கு அருகே சென்றவுடன் தனது நண்பன் மிதிவண்டியை எடுத்து சென்றுள்ளதாகவும் நண்பன் வரும் வரை காத்திருக்கலாம் என்றும் ஜெயக்குமார் தெரிவிக்க சிறுவன் யுவராஜ் பள்ளிக்கு நேரமாவதால் கிளம்ப வேண்டும் என கூறியுள்ளார். இதனையடுத்து அங்கிருந்து செல்ல நினைத்த யுவராஜை வளைத்து பிடித்து கல்லை கட்டி கிணற்றில் தள்ளி கொன்றுவிட்டார் ஜெயக்குமார். ஆனால் இந்த கொலையை ஜெயக்குமார் மட்டும் செய்திருக்க முடியாது என்றும் அவருடன் வேறு சிலரும் சேர்ந்து செய்திருப்பார்கள் எனவும் யுவராஜ் குடும்பத்தினர் தெரிவிக்கிறார்கள். ஆசை காட்டி சைக்கிள் அங்கே இருக்கு கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு அழிச்சும் போனோம். அங்கேயே மடக்கி வச்சுட்டு ஏதோ கொலை செஞ்சினேன். இது கூட கொலை செஞ்சு 4 பேர் இருக்கா, நான் ரொம்ப சந்தேகப்படுறேன். இது தக்க நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லிட்டு போலீஸார் நான் வேண்டி கேட்கிறேன். கைது செய்யப்பட்ட ஜெயக்குமார் போலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். ஜெயக்குமார் கல்லூரி மாணவர் என்பதால் செஞ்சி சிறுவர் கூர்நோக்கு பள்ளிக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டுள்ளார். ஆனால் யுவராஜின் குடும்பத்தினர் ஜெயக்குமாருக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சைக்கிள் அங்கே இருக்கு, வாடான்னு கூட்டின்னு போய் இவ்வளோ நாஸ்தி பண்ணி கொலை பண்ணியிருக்கானே, அவனை சீக்கிரமா தூக்கு தண்டனை சீக்கிரமா வாங்கி கொடுங்க. எவ்வளோ முடியுமோ எனக்கு தாய்மோட இந்த சின்ன பையனை பார்த்துட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ பாருங்க. அந்த பையன் படாதே நிற்கிறான். கடைசி காலத்தில் யாரும் பார்க்குற ஆள் இல்லை. நெல்லை மாவட்டம் ஆலங்குளத்தில் அதிமுக பிரமுகர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் ஆலங்குளத்தில் வசித்து வருபவர் மோகன்ராஜ். ஆலங்குளம் பேருந்து நிலையத்தில் கடை நடத்தி வரும் இவர் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் ஆலங்குளம் ஊராட்சி மன்ற உறுப்பினர் பதவிக்கு அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்நிலையில் இரவு வியாபாரம் முடித்து கடையை சாத்திவிட்டு வீடு திரும்பும் போது ஆலங்குளம் தாலுகா அலுவலகத்தின் வாசலில் வைத்து மர்ம நபர்களால் சரமாரியாக வெட்டப்பட்டார். இதனால் ரத்த வெள்ளத்தில் மிதந்த மோகன்ராஜ் சம்பவ இடத்திலேயே பலியானார். இதுகுறித்து ஆலங்குளம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து உடலை கைப்பற்றி பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இக்கொலை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக நடந்ததா அல்லது வேறு காரணத்திற்காக நடத்தப்பட்டதா என விசாரணை நடத்தி வருகின்றனர். கொலை செய்யப்பட்ட மோகன்ராஜ் பிரபல திரைப்படங்களில் துணை நடிகராகவும் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை அறந்தாங்கி கிளை சிறையில் இருந்து கைதி தப்பி ஓடியதை அடுத்து போலீசார் கைதியை தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அண்ணா சிலை அருகே அறந்தாங்கி கிளை சிறைச்சாலை உள்ளது. இந்த சிறையில் வள்ளம்பாக்காடு கிராமத்தைச் சேர்ந்த குமார் என்பவர் அடைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் சிறைத்துறை அதிகாரிகள் அசந்த நேரம் பார்த்து அவர் தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கிளை சிறை கண்காணிப்பாளர் கந்தப்பதுரை அறந்தாங்கி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதை அடுத்து அறந்தாங்கி காவல் நிலைய ஆய்வாளர் பாலமுருகன் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகிறார். கைதி தப்பி ஓடி ஒரு நாள் ஆன பின்னும் இதுகுறித்து கிளை சிறை சார்பாக யாருக்கும் தகவல் தெரிவிக்கப்படவில்லை என்றும் கைதியை பல இடங்களில் தேடிய பின்னும் அவர் அகப்படாத பின்பே அறந்தாங்கி போலீசில் சிறைத்துறை அதிகாரிகள் புகார் செய்துள்ளனர் என்றும் கூறப்படுகிறது. குற்றவாளி ஒருவர் சிறையில் இருந்து தப்பி ஓடிய சம்பவம் பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் ஒரே கோவிலை குறிவைத்து கொள்ளையர்கள் மீண்டும் மீண்டும் கொள்ளையடிக்கும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற செங்கனூர் முனியப்பன் கோவிலில் உண்டியலை உடைத்து அதில் இருந்த பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். காலையில் கோவில் உண்டியல் உடைக்கப்பட்டிருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கொள்ளை குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே இதே கோவிலில் இதுபோன்ற கொள்ளை சம்பவம் நடைபெற்றுள்ள நிலையில் தற்பொழுது மீண்டும் அதே கோவிலில் கொள்ளை சம்பவம் நடைபெற்றுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி, விருதுநகர், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் நிலங்கள் வாங்கித் தருவதாக கூறி 100க்கும் மேற்பட்டவர்களிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்த 3 பேரை நாகர்கோவில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். கன்னியாகுமரி, விருதுநகர், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் விஸ்டம் அக்ரோடெக் மற்றும் பிரமோட்டர்ஸ் என்ற பெயரில் நிறுவனங்கள் செயல்பட்டு வந்தன. இந்த நிறுவனங்கள் பொதுமக்களிடம் நிலம் மற்றும் அதிக வட்டி தருவதாக கூறி பல கோடி ரூபாய் பணம் பெற்றதாக கூறப்படுகிறது. ஆனால் நிலமும் வழங்காமல் பணத்தையும் திருப்பித் தராமல் அந்நிறுவனங்கள் மோசடி செய்ததாக புகார்கள் எழுந்தன. இது தொடர்பாக இந்த நிறுவனத்தைச் சார்ந்த ஒரு பெண் உட்பட 6 பேர் கொண்ட கும்பலை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் அந்த கும்பலைச் சார்ந்த நலபெருமாள், ரகுகுமாரன், கில்பர்ட் ஜேம்ஸ் உள்பட 3 பேரை நாகர்கோவிலில் வைத்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து சொகுசு கார் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் வசந்தகுமாரி, ஜெயசோபா,
நடராஜன் உள்ளிட்ட 3 பேரையும் தேடி வருகின்றனர். இந்நிறுவனங்கள் குறித்து பல புகார்கள் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாருக்கு வந்து கொண்டே இருப்பதால் மேலும் மோசடி தொகை அதிகரிக்கும் என காவல்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பிபி அக்ரஹாரத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து 54 பவுன் நகையை கொள்ளையடித்த கும்பலை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் பிபி அக்ரஹாரம் அண்ணா நகரில் வசித்து வருபவர் ரமணேஸ்வரி. இவரது கணவர் கோவிந்தராஜ் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இறந்துவிட்டதை அடுத்து ரமணேஸ்வரி மட்டும் வீட்டில் தனியாக வசித்து வந்தார். இந்நிலையில் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் தனது சொந்த ஊருக்கு ரமணேஸ்வரி சென்றதை அறிந்த மர்ம நபர்கள் ரமணேஸ்வரியின் வீட்டின் முன்பக்க கதவை உடைத்து உள்ளே நுழைந்தனர். பின்பு பீரோவில் இருந்த 54 சவரன் நகை மற்றும் ரூபாய் 60,000 பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்துவிட்டு வீடு முழுவதும் மிளகாய் பொடியையும் தூவிவிட்டு தப்பிச் சென்று விட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் திருட்டு நடைபெற்றதால் அப்பகுதி மக்கள் கலக்கத்தில் உள்ளனர். கோவிந்த் வீட்டில் இன்றைக்கி நகை திருட்டு போயிடுச்சு. அவங்க உடம்பு சரியில்லாமல் வெளியே போன காரணத்தை நைட்டு அவங்க யாருன்னு தெரியல மறைமுகமான நபர்கள் இங்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எஸ்பி அவர்கள் இங்கே என்னென்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. கருங்கப்பாளையம் எஸ்ஐயில் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கேரளாவிற்கு கடத்த முயன்ற 2 டன் ரேஷன் அரிசியை வட்ட வழங்கல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் உள்ள ரேஷன் அரிசி மற்றும் மணல் உள்ளிட்ட பொருட்கள் கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக அடிக்கடி கேரளாவிற்கு கடத்தப்பட்டு வருகிறது. இதனை தடுக்கும் வகையில் போலீசார் சோதனைச் சாவடிகளை அமைத்து கண்காணித்து வருகின்றனர். இந்நிலையில் கேரளாவிற்கு செல்லும் கேரள அரசு பேருந்தில் ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக வந்த தகவலை தொடர்ந்து வட்ட வழங்கல் அதிகாரிகள் நாகர்கோவில் வடசேரி பேருந்து நிலையத்தில் சோதனை நடத்தினர். அப்போது உரிய ஆவணங்கள் இன்றி இருந்த 2 டன் ரேஷன் அரிசியை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ரேஷன் அரிசி கடத்தலில் ஈடுபட்டவர்கள் தப்பியோடியதை அடுத்து கடத்தல்காரர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பூட்டிய வீட்டிற்குள் இருந்த பெண் ஒருவர் உடலில் தீப்பற்றி எரிந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மீனாட்சிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் பேச்சுமுத்து. இவரது மனைவி வேலம்மாள். வழக்கம் போல் கணவர் வேலைக்கு சென்றதும் வீட்டை பூட்டிவிட்டு உள்ளே இருந்துள்ளார். இந்நிலையில் திடீரென்று வீட்டின் உள்ளிருந்து புகை வருவதைக் கண்ட அக்கம் பக்கத்தினர் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் கதவினை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது அங்கு வேலம்மாள் தீயில் எரிந்து கொண்டிருந்தார். தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் முன்னர் அவர் உடற்கருகி பலியானார். இது தற்கொலையா அல்லது விபத்தா என்கிற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்கால் மாவட்டம் திருமலை ராயப்பட்டினம் முன்னாள் எம்எல்ஏ சிவக்குமார் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் அமைச்சராகவும் சபாநாயகராகவும் பதவி வகித்தவர் விஎம்சி சிவக்குமார். நிரவி பகுதியில் தனக்கு சொந்தமான திருமண மண்டபத்தின் கட்டுமான பகுதியை சிவக்குமார் பார்வையிட சென்றபோது அவரின் காரின் மீது மர்ம நபர்கள் கையெறி குண்டுகளை வீசியுள்ளனர். இதனையடுத்து சிவக்குமாரை தாக்கிய 8 பேர் கொண்ட மர்ம கும்பல் அவரை அரிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் நிலை குலைந்த சிவக்குமார் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் சாய்ந்து பலியானார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியுள்ளனர். மேலும் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி செக்காலை வாட்டர் டேங்க் பகுதியில் வசிப்பவர் ராஜேஸ்வரி. அவரிடம் விசாரணை அதிகாரி போல் நடித்து ஒருவர் அவரிடமிருந்த 10 சவரன் நகையை பறித்துக் கொண்டு தப்பியோட முயன்றுள்ளார். ராஜேஸ்வரி கூச்சல் போட்டதை அடுத்து மர்ம நபரை பொதுமக்கள் பிடித்து காரைக்குடி வடக்கு காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் அவர் தஞ்சாவூரை சேர்ந்த விஜய் ஆரோக்கியதாஸ் என்பது தெரியவந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் பிடிபட்டவரிடம் மேல் விசாரணை செய்து வருகின்றனர். பிடிபட்ட ஆரோக்கியதாஸின் மேல் ஏற்கனவே தஞ்சாவூர் பகுதியில் செயின் பறிப்பு சம்பந்தமான வழக்கு பதியப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் அருகே ரயில்வேயில் வேலை வாங்கி தருவதாக 8 பேரிடம் நூதன முறையில் ஏஜென்ட்டுகளை நியமித்து பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த ரயில்வே ஊழியர் கைது செய்யப்பட்டார். திருவள்ளூர் மற்றும் வேலூர் மாவட்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பொதுமக்களிடம் ரயில்வேயில் வேலை வாங்கி தருவதாக கூறி சுமார் 8 பேரிடம் சென்னை பெரம்பூரை சேர்ந்த ரயில்வே ஊழியர் சேகர் என்பவர் 48,58,000 ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. அவருக்கு துணையாக அயனாவரத்தை சேர்ந்த சுகுணா, திருவாலங்காட்டை சேர்ந்த சாமிநாதன் மற்றும் திருமலை ஆகியோர் ஏஜென்ட்டுகளாக செயல்பட்டதாக கூறப்பட்டது. பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரை அடுத்து 4 தலைமறைவாகினர். தலைமறைவானவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த மாவட்ட குற்றப்பிரிவு தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இதனையடுத்து ரயில்வே ஊழியர் சேகர், ஏஜென்ட்டுகளாக இருந்த சுகுணா மற்றும் சாமிநாதன் ஆகிய 3 கைது செய்தனர்.
பிடிபட்ட மூவரிடமும் தீவிர விசாரணை செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். தலைமறைவாகியுள்ள திருமலை என்பவரை காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர். கள்ளக்காதல் விவகாரத்தில் கோவை சூலரை சேர்ந்த பெண் கொலை செய்யப்பட்ட வழக்கில் வடமாநிலத்தை சேர்ந்த வாலிபரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவை மாவட்டம் சூலூர் அருகே நடுப்பாளையத்தில் செல்வராஜ் என்பவர் தனியார் நூற்பாலை நடத்தி வருகிறார். இவரது நூற்பாலைக்கு கடந்த 4 நாட்களுக்கு முன்பு அசாமை சேர்ந்த அப்துல் ஜாஃபர் என்பவர் தனது மனைவி என கூறி கும்பகோணத்தை சேர்ந்த சித்ராதேவி என்பவருடன் வேலைக்கு சேர்ந்துள்ளார். இந்நிலையில் அவர்கள் தங்கியிருந்த அறையில் சித்ரா துப்பட்டாவால் கழுத்து நெரிக்கப்பட்டு இறந்து கிடந்ததை அடுத்து நூற்பாலையின் உரிமையாளர் செல்வராஜ் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதையடுத்து அப்துல் ஜாஃபரை சந்தேகத்தின் பேரில் தேடி வந்த காவல்துறையினர் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் சித்ராதேவி, அவரது கணவர் ஈஸ்வரன் மற்றும் 2 ஆண் குழந்தைகளுடன் விருதுநகரில் வசித்து வந்தவர் என்பதும், அப்போது அங்குள்ள மில்லில் பணியாற்றிய அப்துல் ஜாஃபருடன் தொடர்பு ஏற்பட்டு அவருடன் சூலூர் வந்ததும் தெரியவந்தது. இந்நிலையில் சித்ராதேவி தன்னை திருமணம் செய்து கொள்ள ஜாஃபரை வலியுறுத்தியதாகவும், இதனால் இருவருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஆத்திரமடைந்த ஜாஃபர் சித்ராதேவியின் கழுத்தை துணியால் நெரித்து கொலை செய்ததாகவும் கூறப்படுகிறது.